மதுரையில் நடைபெற்ற பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் வடிவேலு நடிகர்கள் விஜய் மற்றும் அஜித் குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்தார். விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அவர் இடத்த நீங்க ஃபில் பண்ணுவீங்களா சார்? வேற என்ன பேசுமா? அஜித் கார் இப்போ விபத்தா இருக்குறாங்க, நலமா இருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? வேற எதாவது பேசுவோமா? இப்போ கேங்கர்ஸ் சுந்தர்ஜி படம் கேங்கர்ஸ் பௌத் பாசிரோட சேர்ந்து மாரிசன் படம் இப்போ 2 படம் ரெடியாக இருக்குது. அடுத்த பிரபுரவாக நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். அதாவது ஷூட்டிங் இப்போ ஏப்ரல் ஆரம்பிச்சிட்டாங்க, மார்ச்சில். தமிழ் சினிமாவில் முன்றைய மாதிரி முன்னிலையில் காமெடி படங்கள் வந்து வருவது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதை பற்றி பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா நீங்கள் உங்களோட பீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த காமெடி படங்களுக்கு மக்கள் வந்து பெரிய வரவேற்பு கிடச்சிச்சு. இல்லை நான் வந்து மொத்தம் 3 பரிமாணம் எடுத்தேன். ஒரு பரிமாணம் என்னென்னா ட்ராக் பண்ணுவேன். இப்போ அந்த ட்ராக்கை நிப்பாட்டிட்டேன், கதையோடு வர்றது. இப்போ கேங்கர்ஸுங்கிற படம்னா கதையோட ஹீரோ கூட வந்து ஒரு ஆதவன படம் மாதிரி முழுக்க இந்த மாதிரி கதையில் செலக்ட் பண்ணிட்டேன். காளையை பார்த்தால் பயந்து ஓடி விடுவேன் என்று கலகலப்பாக பேசியுள்ள நடிகர் வடிவேலு ஏழைகள் பாதிக்காத வகையில் அரசு வரி விதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். உங்களுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு மாடு பிடிச்ச அனுபவம்லாம் இருக்கு, அதுவும் அப்படிதான்? மாடை பார்த்து ஓடி இருக்கணும், பிடிச்சவனும் கிடையாது. அது எங்கே வருது யாருக்கு தெரியும். இப்போ எல்லாம் மாடு கொஞ்சம் கண்ட்ரோலாக வர்றாங்க. அப்போல்லாம் மாடு இங்கிட்ட பேசிக்கிட்டு பின்னால் அவனுக்கு குத்தி தீட்டு போயிடும். எப்போல்லாம் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ எல்லாம் கண்ட்ரோலோடு போய்கிட்டு இருக்குல்ல. ஜல்லிக்கட்டு ரொம்ப சிறப்பாக அழகாக இன்றைக்கி பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்குல்ல. அதை போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் போய் பார்ப்பேன். இல்லைன்னா உங்களை சிறப்பாக முடிச்சுட்டு போய் ஊரில் போய் மற்ற வேலைகளை பார்க்கணும். அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க வடிவேலு? கொஞ்சம் ஏழைகளுக்கு கொஞ்சம் பார்த்து போடுங்கன்னு. அது ஒன்றும் ஜாலியான மட்டும் தானே. வடிவேல் சொன்னால் அது தப்பு இல்லை. என்ன சார், ஏழை வாழைகளுக்கு கொஞ்சம் பார்த்து போட்டுருங்க, அவ்வளோதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.